ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி முளைக்கட்டின பச்சை பயிறு ராகி மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 3/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை ஒரு 2லேருந்து 3 நேரம் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 12 மணி நேரம் மட்டும் ஊற வச்சிடலாம். இப்போ 12 மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு பச்சை பயிரெல்லாம் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பயிரை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து முளைக்கட்ட வச்சிடலாம். நான் கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே அரிப்பு வச்சுட்டு ஒரு காட்டன் துணி போட்டு வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சை பயிரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த துணியை நல்லா மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு ஒரு நாள் முழுசும் அப்படியே விட்டுடலாம். ரொம்ப ட்ரையான மாதிரி இருந்ததுன்னா தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு வச்சு ஒரு 24 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நமக்கு பச்சை பயிரெல்லாம் நல்லா வந்து முளை விட்டு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எடுத்திருந்த 3/4 கப் அளவு பச்சை பயிருக்கு 2.5 கப் அளவுக்கு நமக்கு முளைக்கட்டின பயிர் வந்து கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கி 1 கப் மெஷர்மெண்ட்டில் தான் உங்களுக்கு ரெசிபி வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். 1 கப் அளவு பச்சை பயிருக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் இங்கே 1/4 லிட்டர் கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். இப்போ ராகி மாவை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் போல் முழு நல்ல மிளகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் நல்லா ஒருக்க அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 3/4 கப் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ராகி மாவு எடுத்திருந்தோம்ல, அதே கப்பில் ஃபுல்லாக மெஷர் பண்ணி 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு, முளைக்கட்டின பச்சை பயிறு மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. கூடவே 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கிறேன். இதையும் தண்ணி எதுவும் சேர்க்காம இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஏற்கனவே ராகி மாவு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருந்தோம்ல, அந்த பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க. அந்த மாவோட அந்த பச்சை பயிறு சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நமக்கு மாவு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒருக்கா கூட நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வாழலையில் நான் ஏற்கனவே எண்ணெய் வந்து தடவி வச்சுருக்கிறேன். அதில் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா கையில் தண்ணி வந்து முக்கிட்டு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழையில இல்லைன்னா அதுக்கு பதிலாக பட்டர் ஷீட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இதை வந்து ஒரு தோசை தவாவில் மாற்றி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே தோசை தவாவில் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம அந்த வாழையிலையோடு சேர்த்து கமத்தி எடுத்துக்கலாம். நம்ம வந்து சேர்த்ததும் உடனே வாழையிலையை எடுக்கக்கூடாது. ஒரு 10 செகண்டுக்கு அப்புறமா நம்ம எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். இப்போது நம்ம இதை மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம மறுபக்கம் திருப்பி போடணும். நான் இதில் வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. ஃபஸ்ட் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்தேன். வேறு எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்ட எண்ணெய் சேர்த்தும் செய்யலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு டின்னர் ரெசிபி. முளைக்கட்டி நம்ம சேர்க்கும் போது அதில் கேலரிஸும் ரொம்ப கம்மி. பச்சை பயிரில் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து வெயிட் லாஸ்க்கு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தேவைப்பட்டால் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய்லாம் சேர்த்தும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச்சான ஒரு ஃபுட்டு. ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இதில் நிறையா இருக்குது. கால்சியம், அயன் எல்லாமே ஒரு நிறைஞ்ச ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நான் இப்போ வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம், சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிச்சிருக்கிறேன். எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக நீங்களும் இது போல் செஞ்சதுலனா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போல் நிறைய ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்கிறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.